கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் கேட்கப் போகிறது என்னுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, உயர்வு உன்னை தேடி வரும். இங்கே பாருங்கள், சங்கீத புஸ்தகத்தில் 119 20வது வசனத்தை பாருங்கள். முது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. சங்கீதம் 119 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உம்முடைய நியாயங்கள் மேல். நியாயம் என்று சொன்னாலே அது தேவனுடைய வார்த்தை தான். சொல்றாரு, என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே தொய்ந்து போகிறது என்று சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்கள், அதனால்தான் நாம் தாவீது ராஜாவை குறித்து அவர் எழுதின சங்கீதங்களை பார்க்கிறோம். அவருடைய சகோதரருக்கு இல்லாத கிருபை அவரை தேடி உயர்வு சென்றது. அடுத்து சங்கீதம் 119 40வது வசனத்தில் இங்கே பாருங்கள், இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பையும் சொல்கிறாரு. இதோ உம்முடைய கட்டளைகள் மேலே வாஞ்சையாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பையும். அதனால தாங்க தாவீது ராஜாவை அவர் காட்டிலே இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை அவரை தேடி சென்று அவரை ஆண்டவர் அவரை மட்டும் உங்கள் குடும்பத்தில் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் உயர்வு அவரை தேடி சென்றது. அடுத்து பாருங்கள், அதே சங்கீதம் 119 131வது வசனம், உடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு இயங்குகிறேன். இப்போ பாருங்கள், முதல்ல நியாயங்கள் மேலே நான் ஆத்துமாய்க்காலம் வைத்து இருக்கிற வாஞ்சினால் இருக்கிறது. ரெண்டாவது சொல்கிறாரு, முது கட்டளைகள் மேலே நான் வாஞ்சியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. 131 சொல்கிறாரு, உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி. அப்போ இது எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். அப்போ எவ்வளவு வாஞ்சை பாருங்கள். ஏன் அதே வாஞ்சை நாமும் இருக்கும்போது உண்மையிலேயே தேவனுடைய உயர்வு நம்மை தேடி வரும். தேவனுடைய கிருபை நம்மையில் இருக்கும் பொழுது எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் நம்ம மத்தியில் இருந்தாலும் ஆண்டவருடைய கண் நம்மை நோக்கி நம்மை தேடி வரும். அடுத்து பாருங்க, அதே சங்கீதம் 119 இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே, முது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் சொல்கிறாரு. நான் வாஞ்சியாக இருக்கிறேன், அது மட்டும் நான் நேசிக்கிறேன்றாரு. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே, முது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். இங்கேயும் சொல்கிறார், உடைய கட்டளைகளை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அப்போ அதனால்தான் தாவீது ராஜாவை அவருடைய கிருபை தேடி சென்று அவரை ராஜாவை ஆக்கினது. அடுத்து பாருங்கள், சங்கீதம் 119 163வது வசனத்தில் பாருங்கள், பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். அப்போ பொய்யை நான் பகைக்கிறேன், நான் அருவருக்கிறேன், ஆனால் உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன். இப்போ முதல்ல பார்த்தோம், நான் வாஞ்சையாக இருக்கிறேன்னு சொன்னார். அடுத்து கீழே அந்த 2 வசனத்தை சொல்கிறாரு, நான் நேசிக்கிறேன். இப்போ உண்மையில் பாருங்கள், அந்த காரியத்தை நாமும் செய்யும் பொழுது அதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் உண்மையில் அது வாஞ்சையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அண்ணன் தம்பி எல்லாமே 8 பேரில் பாருங்கள், ஆண்டவர் எல்லாருமே ஆண்டவர் இவர் இல்லை என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் ஒருவராக ஆண்டவர் காட்ட சொல்கிறார். நான் சொல்கிற ஆளை நீ அபிஷேகம் பண்ணு. முதல் ஆளை பார்க்குறேன், 2வது ஆளை பார்க்குறாரு. இல்லை கடைசியில் அவங்க அப்பாவே அவர் சைலண்ட் ஆயிடுறாரு. நான் கடைசியில் அவனுக்கு கேட்குறாரு, ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று கேட்குறாரு. அப்பொழுதுதான் ஒருத்தன் ஆடு மேய்க்கிறான்னு சொல்கிறாரு. அப்போ இது வரைக்கும் உன் பிள்ளைகள்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் தாவீது பேர் சொல்லவே இல்லை. கடைசியில் தான் பாருங்கள், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கும் பொழுது தான் ஆடு மேய்க்கிறான்னு ஒரு சொல்ல. அப்போது எல்லாரும் தள்ளிவிட்டாலும், எல்லாரும் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரும் நம்மை மறந்து நம்முடைய சூழ்நிலையை நம்முடைய நிலையை பார்த்து தவறிவிட்டாலும் தேவனுடைய கிருபை இவரை தேடி வந்ததற்கு ஒரே காரணம் அவர் தேவனுடைய வார்த்தையின் மேலே வாஞ்சையாக இருந்தது தான், அதை அவர் நேசித்தது தான். அப்போ உண்மையில் நாமும் உண்மையில் அவருடைய வார்த்தையை நாம் நிச்சயமாக வாஞ்சியாக இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் நேசிக்கும் பொழுது, அது தாவீது ராஜாவை செய்த தேவன் அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே
எபிரேயர் 13:8 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று உயர்வு நம்மை தேடி வரும். அதனால் உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தை மேலே வாஞ்சியாக இருப்போம். தேவனுடைய வார்த்தையை நேசிப்போம். பொய்யை பகைத்து மாயையை நாம் பகைத்து அருவருப்போம். நிச்சயமாக உயர்வு நம்மை தேடி வரும். நேசிக்கிறேன், உங்களை தேடி நிச்சயமாக உயர்வு வரும். கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்துவதாக.